ஓம் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். பண கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு சாய்பாபாவுடைய அன்பான வழிகாட்டுதலும் அவர் சொல்கிற அருள் செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பாபா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலையே, அப்புறம் எனக்கே இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு கேட்குற உங்களுக்கு பாபா சொல்கிற ஒரு அன்பான செய்தி தான் இந்த வீடியோ. என் அன்பு குழந்தைகளே, இன்றைக்கி உங்கள் வீட்டில் பண கஷ்டம் இருக்கலாம், கடன் உங்களை துரத்திட்டு இருக்கலாம், எவ்வளோ உழைச்சாலும் கையில் பணமே நிற்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்கள் கவலைப்படலாம். குடும்ப தேவைகளை கூட பூர்த்தி செய்ய முடியல அப்படின்றத நினச்சி நீங்கள் ராத்திரி தூங்காமல் கவலைப்படுறது நான் பார்க்காம இல்லை. உங்கள் மனசில் அதனால தான் இந்த ஒரு கேள்வி இருக்குது. பாபா, நான் யாருக்கும் எந்த தீங்கும் செய்யலை, அப்புறம் எனக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம் அப்படின்ட்டு. என் அன்பு குழந்தையே, ஒரு விஷயத்தில் நீ மனசில் வச்சுக்கோ. கஷ்டம் அப்படிங்கிறது உன்னை தண்டிக்க அல்ல, உன்னை வலிமையாக்க, உன்னை சரியான பாதைக்கு கூட்டி செல்ல. அந்த கஷ்டத்தில் நீ படுற ஒவ்வொரு விஷயமும் உனக்கு ஒரு பாடமாக அமையும். பணம் அப்படிங்கிறது வெறும் காகிதம் இல்லை, அது லக்ஷ்மி தேவியோடைய அருள். அந்த அருள் நிலைக்கணும் அப்படின்னா மனசில் நேர்மையும் கையில் தர்மமும் இருக்கணும். பாபா, நான் என்ன தான் செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு நல்லாவே புரியுது. நான் சொல்கிற இந்த சின்ன வழியை நீங்கள் செஞ்சு பாருங்கள், மாற்றங்கள் கண்டிப்பாக நிகழும். காலை எழுந்ததும் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு பூஜாரிக்கு போயிட்டு ஒரு தீபம் ஏற்றி வைங்க. மகாலட்சுமி தேவியையும் விநாயகரையும் மனசில் நினச்சிக்கோங்க. விநாயகர் தடைகளை அகற்றுவார், மகாலட்சுமி தேவி செல்வத்தை கொடுப்பார். விநாயகருடைய மந்திரமான ஓம் கம் கணபதியே நமக அப்படிங்கிறத 11 முறையும், மகாலட்சுமி தேவியுடைய மூல மந்திரமான ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியே நமக அப்படிங்கிற ஒரு வரி மந்திரத்தை 21 முறையும் நீங்கள் சொல்லணும். மந்திரங்கள் மட்டும் சொல்வதனால எந்த மாயமும் நிகழ்ந்திடாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. மந்திரங்களை உச்சரிக்கும் பொழுது நேர்மறையான எண்ணங்கள் மனசில் உருவெடுக்கும். நேர்மறையான எண்ணங்கள் வரும் பொழுது மனசு தானாக அமைதி அடையும் பொழுது ஆழமான தெளிவு பிறக்கும். இதனால தான் ஒரு சில மந்திரங்களை நம்ம உச்சரிக்க சொல்கிறோமே தவிர, மந்திரங்கள் மட்டும் சொல்கிறதுனால எந்த மாயமும் நடக்காது. அதோடு சேர்ந்து இன்னைக்கு உன்னால் முடிஞ்ச ஒருவருக்கு நீ சாப்பிட்ற சாப்பாட்டை பகிர்ந்து ஒருவருக்கு கொடுத்துட்டு சாப்பிடு. பசியாக இருக்கிற ஏதோ ஒரு ஜீவராசிக்கு உன்னால் முடிஞ்ச உணவளி, இல்லைன்னா தண்ணி ஆச்சும் கொடு. ஒரு ஏழைக்கு உன்னால் முடிஞ்ச உதவியை செய். நீ கொடுக்குற அந்த சிறிய தர்மம் தான் உன் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதமாக திரும்பி உனக்கே வந்து சேரும். அப்புறம் இன்னொரு விஷயம், பணம் வரல அப்படின்னு கவலைப்படாத. வரும் பணத்தை மதிக்க கற்றுக்கு. வீண் செலவை குறைச்சிக்கோ. பொய் சொல்லி சம்பாதித்த பணம் நிலைக்காது அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. நேர்மையாக வந்த பணத்தில் எப்போவுமே அந்த இறைவனுடைய அருள் இருக்கும். நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். உங்கள் வீட்டில் வறுமை நிரந்தரம் இல்லை. உங்கள் முயற்சிக்கு நல்ல பலன் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு வாய்ப்பு உங்களை தேடி வரும். ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்தை மகிழ்விக்கும். ஆனால் பயத்தை விட்டுட்டு கவலை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாக தூங்கு. நம்பிக்கையோடு ஒழ, பொறுமையோடு காத்திரு, தர்மத்தோடு வாழ கற்றுக்கும். என் 2 வார்த்தைகள் மறக்க மாட்டல்ல, அதுதான் ஸ்ரத்தா சபூரி, அதாவது நம்பிக்கையும் பொறுமையும். இந்த 2 இருக்கிற இடத்துல இறைவனுடைய அருள் தானாக வந்து சேரும். இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி விநாயகரையும் மகாலட்சுமியும் வழிபட்டு வந்தேன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அன்பும் பக்தியும் நற்குணங்களும் நிறைஞ்சு எல்லாமே நேர்மறையான விஷயங்கள் மட்டும்தான் நடக்கும். நான் உன் கூட தான் இருக்கிறேன். உன் உழைப்பை நான் பார்த்துட்டு இருக்கேன். உன் கண்ணீர் எல்லாம் எனக்கு தெரியும். சரியான நேரத்தில் உனக்கு தேவையான அருள் நான் தருவேன். என்னை நீ நம்புற இல்லை? இறுதியாக பாபா கிட்ட ஒரு பிரார்த்தனையை வைக்கலாம். பாபா, பண கஷ்டத்தில் இருக்கிற எல்லாருடைய வீட்லேயும் அமைதி, ஆரோக்கியம், நேர்மையான வருமானம், கடன் நிவாரணம், அப்புறம் மனசில் நிம்மதி, இது எல்லாம் கொடுக்கணும். உழைக்கிற கைகளுக்கு வேலை, உழைப்புக்கு பலன், குடும்பங்களுக்கு வளம் தந்து எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்படின்னு பாபா கிட்ட வேண்டிக்கலாம். ஓம் சாய்ராம். இந்த சாய் அருள் செய்தி உங்கள் மனசை தொட்டிருந்தா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா, இதே போல் பல வீடியோக்கள் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டா பக்தியோடு
ஓம் சாய்ராம் அப்படின்னு கமெண்ட் செய்யுங்க. சாய்பாபாவின் அருள் அனைவரின் இல்லங்களிலும் வளமும் அமைதியும் பொழியட்டும். இன்னொரு அழகான பாபாவோட அன்பு செய்தியில் திருப்பி உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.